யுஎஸ்ஏல ஏப்ரல் 6 2026 இன்று விடிய காலையிலேயே 4 மணிக்கு எழும்பி 4:30 மணி வாக்கில் நம்ம வேற ஒரு காலேஜுக்கு எக்ஸ்டர்னலாக லேபுக்கு டியூட்டியாக எக்ஸ்டர்னலாக கிளம்ப போகிறோம். 4 மணிக்கு எந்திரிச்சு கிளம்புறோம் அப்படின்னா அந்த காலேஜோட டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்குன்னு பாருங்கள். பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு என்னடா இது ஏதோ திருவிழாவிலேருந்து வந்த மாதிரி இவ்வளோ நூற்றுக்கணக்கான பேர் உட்காந்துருக்காங்க. ஆத்தூர் பஸ்ஸு 5:15 மொதல் பஸ் வந்துருச்சு. அந்த பஸ்ஸுக்கு உள்ளாரே போக முடியல, அந்த அளவுக்கு ரஷ்ஷு. அப்படி இப்படின்னு அடிச்சு பிடிச்சி நின்றுக்கிட்டு மேச்சேரிக்கு ஒரு 9 மணி வாக்கில் வந்துட்டோம். மேச்சேரி என்றாலே சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மேச்சேரி தான். காவேரி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இந்த காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்டில் மேச்சேரின்னு ஒரு ஏரியா இருக்குது. மேச்சேரியிலேருந்து மேட்டூருக்கு போகிற வழியில் காளிப்பட்டி அப்படிங்கிற ஏரியாவில் காவேரி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இருக்குங்க. நான் யூஜி படித்தது இந்த காலேஜெல்லாம் படித்தேன். பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் இங்கே தான் படித்தேன். எம்டெக் வந்து முகமது சதக்கில் படிச்சிருந்தேன். ஸோ நம்ம படித்த காலேஜுக்கே பாலிடெக்னிக்கில் ஒரு எக்ஸ்டர்னல் டியூட்டியாக வரும்போது முதல்ல வரப்போ அந்த மலரும் நினைவுகள்லாம் வந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வர 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 வந்து அதெல்லாம் இப்போ வரதில்லை. அதுக்கப்புறம் நம்ம காலேஜுக்கும் வந்து விட்டோம். தந்தை ரோவர் இன்ஸ்டியூட் ஆஃப் பாலிடெக்னிக் காலேஜில் நான் வேலை செய்கிறேன். லெக்சரராக கெமிக்கல் இன்ஜினியரில் இருக்கேன். அங்கே இருந்து எக்ஸ்டர்னல் டியூட்டியாக காவேரி பாலிடெக்னிக் காலேஜுக்கு வந்திருக்காங்க. வேலையெல்லாம் முடித்து விட்டு 1:50க்கே 1 மணிக்கே பேட்ச் முடிஞ்சிச்சு. 1:50க்கெலாம் அங்கேருந்து கிளம்பி வந்துகிட்டு இருந்தோம். நான் காலேஜ் படிக்கிறப்போ பிடெக் படிக்கிறப்போ இங்கே வந்து முஸ்லீம் கடைகளே இருக்காது, முஸ்லீம் ஷாப்பு ஹோட்டல் இருக்காது. ஸோ ஹலால் ஃபுட்டே கிடைக்காது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹலால் ஃபுட்டு சாப்பிட்றதுக்காக, சிக்கன் சாப்பிட்றதுக்காக, நான்வெஜ் சாப்பிட்றதுக்காக ஓமலூருக்கு போயிட்டு ஓமலூரில் கொக்கரக்கோவில் வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போ வந்து முஸ்லீம் கடை வந்துருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கிரில் பாக்ஸ் பிரியாணி அப்படின்னு சொல்லி மேச்சேரி அந்த கூட்டு ரோடு இருக்கும். ஸோ மேட்டூருக்கு போகிறது, ஒகேனக்கலுக்கு போகிற ரோடெலாம் பிரியும். அந்த இடத்துல வந்து புதுசாக வந்து பாய் கடை வந்துருக்குது. ஸோ காலையில் பார்த்துருந்தேன். அங்கே லஞ்சு சாப்பிட்லாமே அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அங்கே ஒரு அட்டனன்ஸை போட்டிருந்தேன். சிக்கன் பிரியாணி 160 ரூபாய். இங்கே சிக்கன் பிரியாணி விட கிரில்லு தான் ரொம்ப நல்லா போகும். ஸோ ஃபுல் கிரில் 400 ரூபா, ஆஃப் கிரில் 200, குவார்ட்டர் வந்து 100ங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி கிரில் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு முடித்து விட்டு வெயில் சும்மா அடித்து மண்டையை கிளப்ப ஆரம்பிச்சிச்சு. பொலன்னு புழக ஆரம்பிச்சிட்டு அப்படியே மேச்சேரி டு சேலம், சேலம் டு ஆத்தூர், ஆத்தூர் டு பெரம்பலூர் அடுத்த பஸ்ஸு மாறி வந்துட்டோம். அப்புறம் ஆத்தூருக்கு வந்துட்டு ஆத்தூர்லேருந்து பெரம்பலூர் பஸ் ஏறிட்டோம். இப்போ எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனாலையும் அங்கங்கே பிரச்சாரங்கள் போகிறதுனாலையும் பஸ்ஸு வந்து அப்பப்போ இதாகுதுங்க. அதிமுகவோட மாநாடு எங்கெல்லாம் போடுறாங்களோ அங்கெல்லாம் நம்ம லேபுக்கு போகிற மாதிரியான சிச்சுவேஷன் ஆகிடுங்க. பார்த்தீங்களா, செக் பண்ணின்னு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக பெரம்பலூருக்கு வந்தாச்சு. வேலையெல்லாம் தொழுது முடிச்சுட்டு அக்கா கடையில் டீ முடித்து விட்டு இந்த நாளை முடித்துக்கொண்டோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி 2026 ஆண்டிற்கான அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம சேனல் மூலமாக தந்தை ரோவர் இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ் நீங்கள் எந்த காலேஜில் சேர்றீங்கனாலுமே நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா சில பல சிறப்பு சலுகைகள்லாம் இருக்குது. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறேன். பாய்.